ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மித்திரன். இன்னைக்கு நம்ம எங்களோட கொட்டாய்க்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கொட்டாய். ஹாய், இதான் எங்கள் கொட்டாய். நாங்கள் இப்போ எங்கள் கொட்டாய்க்குள்ளே போகிறோம். நிறைய 2 செடியை நட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, தக்காளி விளையாடுறதுக்காக வச்ச தக்காளி இருக்கு. சொல்ல இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. பார்த்தீங்கல்ல, பார்த்தீங்களா, இங்கே நிறைய செடி இருக்கு. 2வது பைக்கில் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன குச்சதால இங்கே ரோஜா பூ வளர போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே கோரமான செப்பு மிளகா கூட வச்சுருக்கேன். கோரமான செப்பு மிளகா கோரத்துக்கு எனக்கு தாங்க முடியல. பேச இதுதான் வாழை மரம். பார்த்தீங்கன்னா கொட்டாயில நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா வித்திரமான ஒரு சின்ன செப்பு காரமான மிளகா. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்கு. பார்த்தீங்களா, வெள்ளைப்பூ. இதே மாதிரி நிறைய பூ இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கொட்டாய் வச்சா நீங்களும் போய் வீட்டு விடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கொட்டாயில் இருக்கிற ஊர்னியில் ஒரு பெரிய மீன் இருக்கு. நாங்கள் ஒரு மீன் பிடிக்க இங்கே வந்தோமா, அப்போ ஒரு தூண்டிலே எடுத்து பிடிச்சி தருமா, அப்படியே வாயோட கவிச்சு. அப்படியே எங்கள் தாத்தா சொன்னார், இங்கே ஒரு ஆமை இருக்கா. வீடியோ எடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது, இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ரூட். பார்த்தீங்களா, இந்த பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாக்குக்கு சுவையாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் எங்கள் அப்பாக்காக பறிச்சிருக்கேன். நீங்களும் வந்து பறித்து சாப்பிடுங்க. சரி, நீங்கள் இப்போ எங்கே சரி இப்போ நான் உங்களுக்கு இங்கே கொட்டாயில் இருக்கிற ஒரு அற்புதமான இடத்த காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ரீஸ் பார்த்தீங்களா? இந்த ட்ரீஸுக்கு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேம்பு காட்டுக்குள்ளே இருக்குனால பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே நிறைய செடி வளர்ந்துருக்கு. இந்த செடியெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்க. இந்த செடி பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆடல் பார்க்க இது சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்களேன், ஒரு கருப்பு பறவைகள் பறந்து வர எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ பறவை. இந்த மாதிரி பறவைங்க உங்கள் ஊரில் எங்கே பார்த்துருக்கீங்களா? அதுக்காக வந்து சேனலுக்கு லைக் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் பாய், see you.